ஓகே. ஸ்க்ரீன் அண்ட் ஸ்க்ரீன் விசிபிள், ஆடியோ ஆடியபிள் கன்ஃபார்ம் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே. அண்ட் கைஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆ ஓகேவா ஃபர்ஸ்ட் விஷயம் ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு நான் லாங் கிளாஸ் சொல்லியிருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு வந்து லாங் கிளாஸ் அண்ட் லாஸ்ட் கிளாஸாக கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நான் பிளான் பண்ணது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னையோட லாஸ்ட் கிளாஸ் ஓகேவா? நாளைக்கு எப்படியும் கிளாஸ் இருக்காது. ஏன் அதுக்கு காரணம் அதையும் நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையும். ஓகேவா? அண்ட் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசோர்ஸ் ஓகேவா? என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த ரிசோர்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன். ஜஸ்ட் ரேண்டமா போயிட்டு இருக்கும்போது கண்டுபிடிக்கல, கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிச்ச ரிசோர்ஸ் இது. அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஃபார் பார்ட் ஓகேவா? ஒரு சின்ன பார்ட் உங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது நல்லா படிக்கிறோம், ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்துச்சுன்னா, சர்டிஃபிகேட் இல்லாமல் படிக்கிறது தான். பட் நம்ம வெளியில ஒரு இடத்துக்கு போகும்போது சர்டிஃபிகேட் தான் வேலிடேட் பண்ணுவாங்க ஓகேவா? ஜஸ்ட் அதுக்கு வந்து ஒரு வழி பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி வேற தான் ஓகேவா? ஆனா ஜாவா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. ஓகே, ஜஸ்ட் ஜாவா வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. ஜாவா டைம் லைன் நான் ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ணல. ஜஸ்ட் எனக்கு ரேண்டமா என்னோட சீனியர் ஒருத்தர் சொன்னதான், ஏன் ப்ரோ ஜாவா ஸ்கிரிப்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே நேம் கொடுத்துருக்காங்களே ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு என்ன சொன்னார்னா, ஜாவா வந்து இந்த பேக் நைன்டிஸ் அந்த இடத்துல ஒரு அப்பதான் வந்து பெரிய பைத்தான் ஒரு 2 இயர்ஸ் வந்து பைத்தான் அப்படியே ஒரு பூம் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஜாவா பூம் ஆயிட்டு இருந்த டைம்ல தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்னு வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க ஓகேவா? அப்போ வந்து அதுக்கு பேர் எதுவும் வைக்கல. அதுக்கு வந்து இஎஸ் ஸ்கிரிப்ட்னு தான் பேர் வச்சிருந்தாங்க அப்போதைக்கு. இஎஸ் ஓகேவா? இஎஸ் 26 36 32 அந்த மாதிரி தான் பேர் வச்சிருந்தாங்க அதுக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேவா? ஜாவா டைம் ஜேஎஸ். அது மாதிரி ஜாவா ப்ரோக்ராமிங் பூம் ஆன டைம்ல ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு பண்ண போனா, ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட்னு வைப்போம் பேரு அப்படின்னு தான். அப்படிதான் வந்து பேர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்துச்சு ஓகேவா? ஸோ வந்து யாராவது உங்க கிட்ட வந்து ES6 கொடுத்துருக்காங்க இப்போ ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பேர் ஓகேவா? ஐ மீன் எமா ஸ்கிரிப்ட், ரைட்? யாராவது உங்க கிட்ட வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஓகே. அண்ட் வந்து நடத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டாட் டாட் வச்சு பண்றது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா? இந்த டாட் வச்சு பண்றது ஆட்ரிபியூட் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாவா. அதனால வந்து இது ஜாவா வந்து ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். ஆட்ரிபியூட் ஓகே, இன்னொரு ரெண்டு இருக்கு ஓகேவா? ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஒன்றும் இல்லை, வேரியபிள் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ 5 ஆர் சம்திங் ஏதோ ஒன்று கொடுக்குறோம் தெரியுமா? இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ண போதும் முன்னாடியே டிக்ளேர் பண்றோம்ல. இதை வந்து வேற எங்கேயும் மாற்ற முடியல. இப்போ இந்த இடத்துல இன்ட்டு 5 கொடுத்துட்டு அப்புறம் வேற எங்கேயாவது போயிட்டு A = ஹாய் அப்படி கொடுத்தேன்னா கொடுக்க முடியாது ஓகேவா? பிரச்சனை ஆயிரும். இப்படி கொடுக்க முடியாது, ரைட்டா? அதே வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாம்பிளுக்கு வந்து பைத்தான் ஓகேவா? பைத்தான் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னா டிக்ளேர் பண்ண போறது இல்லை இந்த மாதிரி ஓகேவா? இன்ட் ஏன்னு ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ண போறது இல்லை. A = 5 ஆர் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா இது வரும். ஏன் ஜாவா வந்து ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுதான் அது வந்து கன்சியூம் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்டே அந்த இது பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ டிஃபைன்டு ஸ்பேஸ் ஓகேவா? நான் சொல்றது ஜஸ்ட் சும்மா சொல்றேன், அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா? இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேவா? இந்த மொத்தம் ஒரு 3 வேரியபிள் கீவேர்டு தான் இருக்குது ஓகேவா? வேர்ன்றது ஒரு வேரியபிள் கீவேர்டு தான். அண்ட் லெட்ன்றதும் ஒரு வேரியபிள் கீவேர்டு தான். அண்ட் கான்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா? வேர் லெட் கான்ஸ்ட் இந்த மூணு தான் வந்து வேரியபிள்.
கீ, வேரியபிள் கீவேர்டு, ஓகேவா? இது வேரியபிள் கீ, இது வேரியபிள் நேமு, இது அந்த வேரியபிள்ல போடுற வேல்யூ. என்னடா டாக்குமெண்ட் கெட் டெவலப்மெண்ட் ஐடி செமிகோலன். அண்ட் இன்னொரு விஷயம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல செமிகோலன் ரொம்ப முக்கியம். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸ்டென்ஷன், முக்கியமான எக்ஸ்டென்ஷன் இல்லை, யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன், ஓகேவா? ஆ இது இருக்கு பாருங்க, எரர் லென்ஸ்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த எரர் லென்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓகேவா? இதெல்லாம் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இந்த எரர் லென்ஸ். ஓகே, ஏன் இந்த எரர் லென்ஸ் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல செமிகோலன் கொடுக்கல. ஓகே, இந்த இடத்துல செமிகோலன் கொடுக்கல, இங்கே செமிகோலன் கொடுக்கல. இதை வந்து செமிகோலன் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து செமிகோலன் கொடுக்கணும், ஓகேவா? செமிகோலன் வச்சு யூஸ் பண்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த லைன் வந்துடும், எக்ஸ்பெக்டட் பிராக்கெட் அப்படின்ற மாதிரி. அண்ட் பாருங்க, ம், யாரோ யாரோ நார்மலா டைப் பண்ணும்போது எரர் வரும், இந்த மாதிரி ஏதாவது எரர் பண்ணி காட்டணும்னு நினைக்கும் போது வர மாட்டேன். சரி, ஓகே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணலன்ற போது இந்த எரர் லைன்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டும், ஓகேவா? இதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. அண்ட் இந்த இடத்துல வந்து சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம், சிம்பிள் சொல்லிட்டு என்னடா இவ்வளவு பெருசு இருக்கு அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல, சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்பேன். கிட்லாம் ஞாபகம் இருக்கா? கிட்டு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். ஏன் உங்களுக்கு டூல்ஸ் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ என் பஸ்லேயே வந்து ஒரு சீனியர் இருக்கார், ஓகேவா? ப்ராஜெக்ட்லாம் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்லாம் பண்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, ஸ்பேஸ் பிடிஆர், நான் இப்போ லிங்க் அனுப்பிச்சு தெரியுமா, அந்த வெப்ல வந்து இன்னொரு விஷயம். உம், இப்போ நீங்க ட்ரைனிங் ஃபேஸ்ல தான் இருக்கீங்க, இப்போ சொன்னா கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் நான் வந்து உங்க கம்பெனி சிஇஓக்கு வந்து பே ஆஃப் லெட்டர் போடலான்னு இருக்கிறேன், இமெயில் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப இயர்ஸ் அண்ட் இயர்ஸா ரிசர்ச் ஆர்என்டி பண்ணி இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணது இந்த ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் பீட்டர், ஓகேவா? வெப் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு பண்றதுக்கு. அண்ட் வந்து அதுக்கு ரிசோர்சஸ், டீம் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி பேக் எண்ட்ல நிறைய இருக்கு, ஓகேவா? அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இதுவாச்சு. அவர் என்ன சொல்றது மாதிரி, எனக்கு ஜஸ்ட் ஏதாவது ஒரு இது கொடுங்க, ஒரு ஒர்க் கொடுங்க கம்பெனின்னு. சரி, நான் ஒரு ஆள் மட்டும் முடிவு பண்ண முடியாது, நீ என்ன பண்ற, உன்னோட ஒர்க் ஏதாவது எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படி சொன்னா அவருக்கு வந்து, ஏய் நான் பண்றேன்டா என் கோடிங்லாம் பாரு அப்படின்றது. ஆனால் அவருக்கு வந்து டூல் யூஸ் பண்ண தெரியல, மிஸ் மீன் கிட்டப் யூஸ் பண்ண தெரியல, ஓகேவா? கிட்டப் இருந்துச்சுன்னா தான் உங்களோட கோடிங் தான் முடியும், ஓகேவா? நீங்க புல் பண்ணி புஷ் பண்றது அதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை, ஓகேவா? உங்களோட ஒர்க்கை வந்து ஒரு ஆள் வந்து பார்க்கணும். அவர் போயிட்டு கிட்டப்ல போயிட்டு உங்களோட கோடிங்லாம் இப்போ நான் வந்து பப்ளிஷ் பண்ணலன்னு வச்சுக்கோம், பப்ளிஷ் பண்ணனா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபைல் உள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணும், எங்க இருக்கு, டவுன்லோட் பண்ணி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் விஎஸ் கோட்ல இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும். அவங்க அவ்வளோ நேரம்லாம் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு லிங்கா இந்த பேஜஸ் போறது சொல்லி தந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லி தந்தேனா இந்த மாதிரி ஒரு உங்களோட ப்ராஜெக்ட் எப்படி லிங்கா கன்வெர்ட் பண்றதுன்ட்டு சொல்லி தந்தேனா? இல்ல இல்ல. ஓகே ஓகே, நான் சொல்லித்தரேன், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணனா போதும், ஓகேவா? என் ப்ராஜெக்ட் வந்து விசிபிள் ஆயிரும். இது வந்து குளோபலா, லோக்கல்ல இல்லை. இப்போ நான் இங்க எங்க வச்சு இந்த இடத்துல ரன் பண்ணி காட்டுறல, 1270015555555 இண்டெக்ஸ், ஓகேவா? இது வந்து லோக்கல், லோக்கல் ஹோஸ்ட். அது வந்து குளோபல், ஓகேவா? இந்த github.io அவங்களே வந்து குளோபலா வந்து நமக்கு ஹோஸ்டிங் கொடுக்குறாங்க, ஓகேவா? இது மாதிரி என்னோட சார் வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட் சார் அப்படின்ற மாதிரி நான் காட்டலாம், ரைட்? என்னோட ஸ்பேஸ் பிடிஆர் ப்ராஜெக்ட்டுமே நான் இங்கே தான் ஹோஸ்ட் பண்றேன். ஹோஸ்ட் பண்ணிட்டு வெளியில இந்த ஹோஸ்டிங்கர் கோடாடி, ஓகேவா, அந்த மாதிரி டொமைன்ஸ் வந்து டொமைன் மட்டும் வாங்கிக்கிட்டேன், டாட் சைட் அந்த நேமை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நான் ஸ்பேஸ் பிடிஆர் வி ஃபைன் இடத்துல இருக்குதா, கிளிக் பண்ணி உள்ள போறேன். உள்ள போயிட்டேன்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு டாக்குமெண்ட் இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் பேஜஸ்க்கு போய்க்கிறேன். பேஜஸ் போயிட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல தெரியும். நான் உங்களுக்கு நேற்று அனுப்பின யூஆர்எல் இந்த இடத்துல இருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகே? கஸ்டம் டொமைன் அந்த இடத்துல ஸ்பேஸ் பீட்டா டாட் சைட்னு கொடுத்துருக்கேன்.
இந்த இதில் டிஎன்எஸ் செக் அதை வந்து எப்பவுமே நான் வந்துட்டு இப்போ ஹெச்டிடிபிஎஸ்ன்னு வருதுல ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் சேஃப்னு, அதுக்காக தான் இந்த டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வர் செக்கிங் இன் ப்ராக்ரஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லிங்கா நான் வந்து இப்போ கிட்டப் வந்து சர்வராகவும் ஹோஸ்டிங்கர்ல இருந்து டாட் சைட்ன்ற டொமைன், டொமைன் மீன்ஸ் அந்த லாங் லிங்கை வந்து ஷார்ட் கன்வர்ஷன். ஓகேவா? அதுதான் வந்து டொமைன், சிம்பிளா உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா. ஓகேவா? அது மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி ஹெச்டிபிஎஸ் ரொம்ப இதுவா டொமைன் நேம் சிஸ்டம். ம் 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 அதேதான். ஃப்ளோல ஏதாவது மாறி சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுங்க, பண்ணிட்டு இந்த லிங்கா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒரு இதுவா யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது இப்போ எனக்கே ஏன் அனுப்பணும்னா, நானே வந்து ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு லிங்கா நீங்க கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கறது மூலமா இது பண்ணலாம். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து இந்த மாதிரி நீங்க எப்படி ஒரு டொமைன் வாங்கி செட் பண்றது, அப்புறம் வந்து ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ், ஹவு சர்வர்ஸ் ஒர்க்ஸ், அப்புறம் ஐபி அட்ரஸ், அப்புறம் வந்து இன்னொரு விஷயம். இங்கடாக்கு இப்போ வந்து இந்த வெப்சைட் இருக்கு தெரியுமா இங்கடா? ம், இந்த இடத்த இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லி தரப்போறேன். ஓகேவா? இது ஒண்ணு. அண்ட் வந்து சர்ச்சிங் வந்து எப்படி பண்றது, பேசிக். அப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து இந்த சின்டாக்ஸ், அதாவது எப்படி சொல்றது, பேஸ் ஆஃப் த பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே லைனா போற மாதிரி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு யூடியூப் பிளேலிஸ்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? என்னடா நீ சொல்லி தரேன்ட்டு யூடியூப்ல இது பண்றீ அப்படின்னு கேட்காதீங்க. நானே வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஓகேவா? கொஞ்சம் என்னையும் வந்து கன்சிடர் பண்ணுங்க. அதனால உங்களை கை விடக்கூடாதுன்ட்டு நான் சர்ச் பண்ணி என்னோட நாலேஜ் எனக்கு யூஸ் பண்ற எல்லாமே வந்து உங்களுக்கும் கொடுக்குறேன். ஓகேவா? இதான் பண்ண போறோம். டார்க் மோட் லைட் மோட் ஸ்விட்ச் பண்றது எப்படி அப்படின்ட்டு இந்த இடத்துல ஸ்விட்ச்னு ஒரு பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணா டார்க் மோடு, இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து டார்க் மோடுன்னு மாறிடும். ஓகேவா? அதே நான் எப்படி பண்றேன்னா லைட் மோடு ஸ்விட்ச் ஆகும். ரைட்? ஓகேவா? இந்த மாதிரி ஒரு எப்படி லிங்கா கன்வெர்ட் பண்றது அண்ட் வந்து இருக்குல்ல, இது வந்து இங்க பிசில பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? மொபைல்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ என்னோட எக்ஸாம்பிள் என் வெப்சைட்டே எடுத்து காட்டுறேன். எத்தனை பேர் லேப்டாப்ல இது பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல. ஓகேவா? மோஸ்டா எல்லாரும் ஃபோன்ல தான் பார்த்துருப்பீங்க. நான் ஃபோன்ல தான் நிற்க ஓகேவா? ஃபோன்ல தான் பார்த்துருப்பீங்க. ஒரு சிஸ்டம்ல பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு த்ரீ பட்டன்ஸ், இந்த மாதிரி கனெக்ட் பட்டன் வந்து ஃபோன்ல பார்க்கும்போது கீழே லாஸ்டா இருக்கும். இந்த மாதிரி சிஸ்டம்ல பார்க்கும்போது கனெக்ட் பட்டன் வந்து இங்க ஃப்ரண்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா லோட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு வந்து கீழே இதெல்லாம் இருக்கும். அதே ஃபோன்ல பார்க்கும்போது மேபி இப்படி இருந்திருக்கலாம் உங்களுக்கு. இவ்வளவுதான் ஃபோன்ஸ், இவ்வளவுதான் மினிமம் இருக்கும் ஸ்க்ரீனு. ஓகேவா? இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் ஃபோன்ல பார்க்கும்போது. நீங்க வந்து ஒரு ஒரு தடவையும் டெவலப் பண்ணும்போது, ஓகேவா, நெக்ஸ்ட் லெவல்ல டெவலப் பண்ணும்போது இந்த மாதிரியே வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஸோ இந்த லிங்க் இருக்கு தெரியுமா, இந்த 1201550 இந்த இது லோக்கல் ஹோஸ்ட். இந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து எப்படி உங்க போன்ல வந்து நீங்க கான்ஃபிகர் பண்றது, ஸோ தட் வந்து ஃபோன் நானும் அப்படிதான் பண்ணுவேன். ஓகேவா? சிஸ்டம்ல வந்து கோடிங் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். இன்னொரு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, வெப்சைட் டெவலப் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மொபைல், ஓகேவா, மொபைலை வந்து பேஸா வச்சு டெவலப் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து டேப்லெட், லேப்டாப், பிசி ஸ்க்ரீனு, அப்புறம் வந்து இந்த 4K மானிட்டர் ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேவா? இந்த பில்லிங் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரி 4K மானிட்டர், அதுக்கு வந்து படிப்படியா அப்படியே வந்து டெவலப் பண்ணலாம். இதான் வந்து ரூல்னு இல்லை, இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனுக்கு வந்து டெவலப் பண்றது, அடுத்து அப்படியே படிப்படியா டேப்லெட் அப்படியே ஒரு பெரிய 4K மானிட்டர் வரைக்கும் டெவலப் பண்ணிட்டு போறது. ஓகேவா? ஸோ அந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து உங்களோட இதில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த லிங்கை வந்து யாரா நீங்க கூட ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 127.0.0.1:5500/index.html போட்டிங்கன்னா தி சர்வர் குட் நாட் ரீச் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஓகேவா? பட் நான் வந்து இதே இல்லை, அதாவது விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீடாக போகிறேன்னா சொல்லுங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல அந்த ஃப்ளோ விட்டுருக்கும், அதனால ஸ்பீடாக போக வாய்ப்பு இருக்கு. சிஎம்டி போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வரும். ஓகேவா? அங்க போயிட்டு சின்ன ஒரு கமாண்ட், ஐபி கான்ஃபிக், நல்லா பார்த்துக்கோங்க, ஐபி கான்ஃபிக்
போட்டுட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நிறைய வரும். ஐயோ, நான் இதை யூடியூப்ல போடும்போது பிளர் பண்ணி தான் போடணும் போலயே. ஏன்னா ஐபி அட்ரஸ்லாம் இருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா IP4 அட்ரஸ் அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்கு தெரியுமா? இந்த அட்ரஸை என் ஃபோனில் போட்டுருணும். நான் ஃபோனில் போட்டுட்டு :5500 கொடுத்து #index.html அப்படி கொடுத்தனா இந்த இப்போ தெரியுதுல்ல, இது வந்து ஒரு மொபைலில் பார்த்தா எப்படி இருக்குமோ அது வந்து என்னோட ஃபோனில் வந்து எனக்கு தெரியும். ஓகேவா? இதை வச்சு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, நிறைய எரர்லாம் வரும். ஓகேவா? ஏன்னா விண்டோஸ் வந்து ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் அப்படி இப்படி நிறைய இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு போக போக பார்க்கலாம். ஒரு யூடியூப் வீடியோ அதை பார்த்தா நானும் பண்ணேன். அந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு வருதான்னு பாருங்க. முக்கியமான விஷயம், ஃபோனும் சிஸ்டமும் வந்து ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ வந்து என் சிஸ்டம் என் ஃபோனில் இருந்தால் வைஃபை. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக வருது. இதான் வந்து என்னோட பிசி. எனக்கு வந்து ஈஸியாக அது மாதிரி கனெக்ட் ஆகிடுது. ஓகேவா? அதே மாதிரி நீங்களே வந்து உங்கள் லேப் வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்துட்டு இந்த லோக்கல் ஹோஸ்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஓகே, ஆஸ் யூஷுவல் W3 ஸ்கூல்ஸோட ஜேஎஸ். W3 JS. ஜாவா ஸ்கிரிப்ட்ல மெயின் ஆஃப் த மெயின் 2 கான்செப்ட் இருக்கு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? பாம் அண்ட் டாம். என்னடா பாம் அண்ட் டாம் காமெடியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சீரியஸா வந்து பாம் அண்ட் டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டோட வெர்ஷன்ஸ். ஓகேவா? இந்த சைடில் இருக்கும் HTML டாம். ஓகே, HTML டாம் அண்ட் டாம் ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? இந்த 2 தான். இந்த HTML டாமோ இந்த HTML பாமும் தான் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இதில் நீங்க பார்த்தாலே தெரியும் இடத்துல உங்களுக்கு டாக்குமெண்ட் எலமெண்ட் HTML ஃபார்ம் CSS அனிமேஷன்ஸ் நேவிகேஷன் அண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா விண்டோ ஸ்க்ரீன் பாப் அலர்ட் டைமிங் குக்கீஸ்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்செப்ட் ஆல் குக்கீஸ் எல்லாம் கேட்கும் வெப்சைட் இருக்கும்போது. அண்ட் API எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஏஜாக்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேக் அண்ட் ரெஸ்பான்சிவ்ன்றது. ஜேசான் ஜேசான் மீன்ஸ் நத்திங் பட் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஜேசான்ஸ்ல தான் பில்ட் பண்ணுவாங்க. ஜேசான் ஃபைல் சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் ஜேக்வெரி அப்படின்றது எப்படின்னா சிம்பிளா அப்படி சொல்றது உங்களுக்கு ஜேக்வெரி பத்தி. இந்த மாதிரி index.html இருக்கா. அண்ட் வந்து இந்த கீழே வந்து நான் வந்து about.html popup.html அண்ட் வந்து இன்னும் நிறைய HTML போட்டுக்கிறேன். போட்டுட்டு மெயின் மெயின் இதுல வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும், ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜ்ல என்ன இல்லாமல் டிஸ்பிளே ஆகணுமோ அதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது வேற ஒரு index.html ஃபைல்ல இருக்கிற கோடிங் எல்லாம் எனக்கு இந்த இடத்துல, இப்போ நான் இந்த இடம் சொல்றேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு பேஸ்ட் ஆயிடணும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல அந்த கோடிங் எதுவும் நான் டைப் பண்ணல. ரைட்டா? இந்த இடத்துல கோடிங் டைப் பண்ணல, ஆனா டைப் பண்ணி வேற ஒரு ஃபைல்ல வச்சுட்டேன். அதுல இருக்கிற கோடிங் எனக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்போது நான் இந்த கிராஃபிக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ரெஃபரன்ஸ் ஆகும். சின்ன இதுதான், பட் வந்து நிறைய இருக்கும். CSS இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், டாக்குமெண்ட்ல யூஸ் பண்றது தெரியுமா? இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் டாம். ஓகே, ரைட்? அதே வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றோம்ல இங்கே, இதுதான் வந்து ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, இது இந்த இடம் இந்த டெவலப்பர் டூல்ஸ் இருக்கு தெரியுமா? இதுல வந்து HTML CSS பார்க்கும்போது இந்த எலமெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணோம் நம்ம. இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை பார்க்க போகணும், இந்த கன்சோல் வந்து யூஸ் பண்ணும். ரைட்டா? கன்சோல்ல அதுவும் இந்த இடத்துல தான் நிறைய யூஸ் பண்ணும். இந்த இடத்துல ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கு தெரியுமா? இந்த இடத்த தான் வந்து நிறைய யூஸ் பண்ணும். இங்க இருக்கு தெரியுமா? இதான் விண்டோ. நான் எப்போ விண்டோ அப்படின்னு மென்ஷன் பண்ணாலும் இந்த ஸ்க்ரீன் தான் விண்டோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் விண்டோ தான் கொடுத்துருப்பாங்க. இடத்துல விண்டோ இருக்கா, எல்லாமே நான் என்னன்னு முடிஞ்சளவு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் சாஷ்டாங்கமா ஒரு கும்பிட போற மாதிரி ஒரு ஹலோ வேர்ல்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட் வரைக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் வந்து இங்கே எதுவும் பண்ண முடியாது நம்மளால. இந்த விண்டோ ஸ்க்ரீன்ல வந்து எந்த பிரிண்ட்டும் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே இந்த கன்சோல். ஓகேவா? கன்சோல்ல தான் பண்ண முடியும். பேரும் அதே மாதிரி தான், கன்சோல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டீபக், எரர், இன்ஃபோ, லாக், வார்ன் அப்படின்னு நிறைய இருக்கும். நம்ம வந்து லாக் பண்ண போறோம். ஓகேவா? கன்சோல் டாட் லாக். ஓகே, பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ள போயிட்டு 2 சிங்கிள் கோர்ஸ் கொடுத்துட்டு ஹாய் கொடுப்போம். வருதான் பார்ப்போம். ஓகே, நான் என்டர் கொடுத்தோன்னே எனக்கு ஹாய் வந்துடுச்சு கன்சோல். ஓகே, கன்சோல் டாட் லாக்னா இதான் சிம்பிளா
இதை இங்கே பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல போயிட்டு கன்சோல் டாட்ல ஹலோ வேர்ல்டு. ஓகே, இதை நான் வந்து இது கூட இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கேன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ அதற்கு நான் இந்த இடத்துல போனேன்னா எனக்கா அன்ஸ்கிரிப்ட் பேப்பர் என்னன்னா இதில் வருது. ம். ஓ ஷிட், இந்த இடத்துல எனக்கே தெரிஞ்ச ஒரு லைன் ஆட் இருக்குது. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இன்னொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இந்த ரெட் கலரு இந்த எல்லோ கலரு அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நான் அதே போயிட்டு ஹலோ வேர்ல்டு போல இப்போ என்ன போடலாம் டிஃப்ரெண்டா ஹாய் அம்ரே. ஹாய் தர்ஷன். ஓகே, ஒரு டிப் ப்ரௌசரில் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் ஹாய் அம்ரே ஹாய் தர்ஷன். ஓகேவா? இப்படிதான் வந்து கன்சோல், இந்த கன்சோல்ல லாக் பண்றோம். ரைட்? இந்த கன்சோல்ல எப்படி லாக் பண்றது, ஒரு டேட்டா வந்து கொடுக்க போறது அப்படின்றது இதுதான். இது வந்து எப்படி சொல்றது, நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி சிமிலரா தான். இது வந்து யூசருக்கு வந்து எதுவுமே தெரியாது. பாத்தீங்கன்னா இப்போ நான் க்ளோஸ் பண்ண தெரியும், யூசருக்கு ஒண்ணுமே தெரியாது இதை பத்தி. டெவலப்பர்ஸ், ஓகேவா? டெவலப்பர்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம், ஏதாவது எரர் மெசேஜ் வந்திருக்கா, என்ன எரரு அப்படின்ட்டு ஒரு ஃபெலோ டெவலப்பருக்கு வந்து சொல்றதுக்கு இது பண்றதுதான் இந்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றது. ஓகேவா? சரி, என்ன பண்றோம். அண்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து அதிகமா யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு இதுதான். ஓகேவா? ஃபங்க்ஷன், ஈவென்ட் லிசனர்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஈவென்ட் லிசனர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் இப்போதைக்கு இதுல இருந்தே ஆரம்பிக்கும். இந்த இதுக்கு என்ன பண்ணும், விண்டோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். விண்டோ அப்படி கொடுத்தனா இப்போ விண்டோ, விண்டோ செல்ஃப், டாக்குமெண்ட், நேம், லொகேஷன், இந்த மாதிரி நிறைய எனக்கு காட்டுது. நான் பண்றேன் டாக்குமெண்ட் அப்படின்னு விண்டோ. ஜஸ்ட் பாருங்க, இப்போ நான் விண்டோன்னு போட்டு அப்படியே வச்சிருக்கேன். ஓகேவா? விண்டோ டாட் கொடுத்துட்டு ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு நான் எதுவுமே பண்ணல. நான் இப்போ டாக்குமெண்ட் மட்டும் நான் டைப் பண்றேன். டாக்குமெண்ட் அப்படி டைப் பண்ணா இப்போ எனக்கு இந்த ஹோல் ஏரியாவே வந்து செலக்ட் ஆயிடுச்சு. நான் மவுஸ் எதுவுமே பண்ணல. ஓகேவா? டாக்குமெண்ட் இப்போ டாக்குமெண்ட் பிக்சர் அப்படி எந்த ஒன்று இருக்கு. ஓகேவா? என்ன பண்றேன், டாக்குமெண்ட் வந்து அந்த இடத்த ஹவர் பண்ணணும். எனக்கு ஃபுல் டாக்குமெண்ட்டுமே செலக்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். ரைட்? டாக்குமெண்ட், டாக்குமெண்ட்ல போயிட்டு என்ன பண்றேன், ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு செக் பண்றேன். ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னா அதுல இருக்கிற என்ன எலமெண்ட் இருக்கு அப்படின்றது. அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப கீழே பாத்தீங்கன்னா பாடி இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் நான் இந்த பாடி வந்து இப்ப வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபுல் பாடி வந்து செலக்ட் ஆகுது. விண்டோல டாக்குமெண்ட், அதுல வந்து நான் பாடி செலக்ட் பண்ணேன்னா பாடி வந்து எனக்கு வருது. ஓகேவா? பாடி செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஏதோ ஒரு கிளிச் ஆகுது, அதை என்ன கண்டுக்கங்க. ம். ஓகே. பாடி, பாடியில வந்து என்னென்ன இருக்கு, என்ன நிறைய இருக்கு. கெட் எலமெண்ட் பை, கெட் எலமெண்ட் பை ஒண்ணுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து டாக் பாடி இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இது ஃபுல்லா வந்து பாடி டேக் தான். இப்போ கோட்ல பார்த்தோம்னா பாடி டேக்கு ஏதாவது ஒரு வேலையா வந்ததா. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து 1 2 3 சைல்டு. கரெக்டா? பேரண்ட் 1 2 3 சைல்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்னு நான் போடுறேன். ஃபர்ஸ்ட்